பிஜிடிஆர்பி 2005 அண்ட் 2006 2005-2006 கேட்கப்பட்ட முந்தைய வினாக்கள். In the theory of psychosocial development, Erie Erikson referred to ego identity crisis to be arising in adolescence when எரி எரிக்சன் என்பவர் குறிப்பிடுகின்ற சமுதாய அடிப்படையில் ஏற்படும் வளர்ச்சி நிலைகளில் குமரப் பருவத்தில் ஏற்படக்கூடிய தன்முனைப்பு ஒப்புமை அல்லது தன்னடையாளம் நெருக்கடி ஏற்படுவது. யூஸ்வலாக உல சமூக வளர்ச்சி என்கின்ற கோட்பாட்டை எரி அண்ட் எரிக்சன் 8 நிலைகளாக குறிப்பிட்டிருப்பார். அதில் குமரப்பருவத்தில் ஏற்படக்கூடிய நிலையில் ஆளுமை வளர்ச்சிக்கான ஒரு பகுதியும் ஆளுமை நெறிப்பீரல் ஏற்படுவதற்கான அடுத்த பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ, தேர் இஸ் ஹாஸ்டைல் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் when, மற்றவர்கள் மீது வெறுப்பு கொள்வதால். பி, த இண்டிவிஜுவல் அண்டர்கோஸ் சோஷியல் கான்ஃப்ளிக்ட், சமூகத்தில் மற்றவர்களோடு ஏற்படும் போராட்டங்களால். ஆப்ஷன் சி, தேர் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஈகோயிசம், ஈகோ அல்லது தான் என்ற உயர் மனப்பான்மையால். அதை நம்ம சுப்பீரியரிட்டி என்ற நிகழ்வு கூட ஏற்படலாம். தென் டி, த இண்டிவிஜுவல் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு சூஸ் எ சோஷியல் ரோல் சூட்டபிள் ஃபார் ஹிம்செல்ஃப், சமூகத்தில் தனக்கென ஒரு வாழ்க்கை பங்கினை அறிந்து கொள்வதில் உண்டாகும் நெருக்கடி நிலையால் என்று குறிப்பிடப்படுகிறது. இதை தன்னிலை குழப்பம், ரோல் கன்ஃபியூஸ் என்றும் சொல்லலாம். அதனால் ஆப்ஷன் டி சரியான விடை. தென் ரேஷ்னல் திங்கிங் இஸ் அஃபெக்டட் பை, நியாயமான அல்லது ஆராய்ந்தறியும் சிந்தனையை பாதிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ, எமோஷன்ஸ், மன எழுச்சிகள். பி, ஃப்ரீ ஜஸ்டிஸ், தவறான எண்ணங்கள். என்விரான்மெண்ட், சூழ்நிலை. ஆட்டிடியூட், மனப்பான்மை. சரியான விடை மனவெழ்ச்சி. ஏன்னா நம்ம சிந்தனை என்பது திங்கிங்னா மென்டல் ஆக்டிவிட்டி, மன செயலை தான் நம்ம சிந்தனை என்று அழைப்போம். ரேஷ்னல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேஷ்னல் அப்படின்னா ரீசனிங் ஆஃப் த கான்செப்ட், கருத்துக்களை ஆராய்ந்தறிதல். அப்போ இதை எது பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எமோஷ்னல், பெரும்பாலும் எதிர்மறையான மனவெழ்ச்சி இந்த சிந்தனையை வெளிப்பட விடாமல் ஆக்க சிந்தனைகள், ஆராய்ந்தறியும் சிந்தனை. சில சமயங்களில் பிஜிடிஆர்பி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க. அன்பார்ச்சுனேட்டாக எமோஷ்னலாக அந்த தேர்வறையை அணுகும்போது சில வினாக்கள் கடினமாக இருக்கும்போது ஐயோ இந்த தேர்வும் நமக்கு ரொம்ப கடினம்தானோ என்கின்ற எதிர்மறையான மனவெழ்ச்சி ஏற்படும்போது கட்டாயம் அவர் ஏற்கனவே கற்றறிந்த விஷயங்கள் பாதிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். தென் கண்டென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் இன்க்ளூட்ஸ், வாழ்க்கைக்கு பயன்படும் கல்வியானது உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஏ, லிட்ரஸி அண்ட் நியூமரசி, எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. பி, நியூமரசி, எண்ணாற்றல். சி, லிட்ரஸி அண்டு டெக்னோக்ராசி, எழுத்தறிவு மற்றும் தொழிலறிவு. ஆப்ஷன் டி, லிட்ரஸி, நியூமரசி அண்டு டெக்னோக்ராசி, எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் தொழிலறிவு. சரியான விடை ஆப்ஷன் டி. ஏன் ஆப்ஷன் டியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் தொழிலறிவு இது மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் என்று அழைப்போம். கண்டென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் நம்ம கூட ஏற்கனவே படிக்கும்போது 3Rs, ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக். ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக். இதுவே நம்ம ஃபங்க்ஷனல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க அந்த 15லேருந்து 35 வயது இருக்கிறவர்களுக்கு எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் தொழிலறிவும் வழங்குதல் என்பது தான் சரியான விடை. தென் தி வெரி பாப்புலர் டெக்னிக்கல் இன்னோவேஷன் இன் டீச்சிங் இஸ், மிக பிரபலமான தொழில்நுட்பம் அமைந்த புதுமையான கற்பித்தல் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ, சயின்ஸ் லெபார்ட்டரி, அறிவியல் ஆய்வகம்.
பி லாங்குவேஜ் லெபார்டரி மொழி ஆய்வகம், சி கம்ப்யூட்டர் லெபார்டரி கணினி ஆய்வகம், டி டெக்னிக்கல் லெபார்டரி தொழில்நுட்ப ஆய்வகம். இதில் சரியான விடை என்னென்னா கம்ப்யூட்டர் லெபார்டரி கணினி ஆய்வகம் என்பது சரியானது. ஏன்னா நம்ம தொழில்நுட்ப ஆய்வகத்தில் பல்வேறு விதமான கற்பித்தல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். ஆனால் கணினி ஆய்வகத்தில் கற்றல் மற்றும் கற்பித்தல் இரண்டும் சேர்ந்து நடக்கிறதால தான் நம்ம ஆப்ஷன் சி சரியானது. தென் when the urge for action is in the action of motivation, it is said to be செயல்படுவதற்கான உந்துதல் செயலில் இருப்பின் அவ்வூக்கமானது எக்ஸ்டன்ஷிக் புற ஊக்கி, இன்ட்ரன்சிக் அக ஊக்கி, இன்ட்ரன்சிக் அண்ட் எக்ஸ்டன்ஷிக் அக மற்றும் புற ஊக்கி, அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன் அடைவு சார்ந்தது. இப்போ சரியான விடை என்ன அப்படின்னாக்கா இன்ட்ரன்ஷிக் பி ஆப்ஷன் சரியானது. ஏன் அப்படின்னா அடைவை சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஊக்கத்தின் உயர் எல்லையை நம்ம அடைவு என்று அழைப்போம். அதே மாதிரி நம்ம அகம் சார்ந்தது நமக்குள்ள படிக்க வேண்டும் என்கின்ற மாணவனுக்கு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குழந்தைய படிக்கும் செயலில் ஈடுபடுத்தும். அதுதான் சார். இப்போ நமக்கு பசி என்ற ஒரு செயல் இருந்தது அப்படின்னா கட்டாயம் உணவை எடுத்துக்கிறதுல நம்ம பங்கு கொள்வோம். அப்போ இது இன்ட்ரன்சிக் தானே. நமக்கு தாகம் என்று எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர் எடுக்க முற்படுவோம், இன்ட்ரன்சிக். அதனால் சரியான விடை என்ன அப்படின்னாக்கா இன்ட்ரன்சிக் பி ஆப்ஷன். தென் அண்ட் எமோஷன் இஸ் மனவெழ்ச்சி என்பது ஆப்ஷன் ஏ எ சைக்காலஜிக்கல் ப்ரிடிக்மெண்ட் சிக்கலான உளநிலை, பி எக்ஸைட்டட் ஆர் அகிடேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மனதின் தூண்டப்பெற்ற அல்லது சலனமடைந்த நிலை, சி மென்டலி டிஸ்டர்ப்டு கண்டிஷன் பாதிக்கப்பட்ட மனநிலை, டி அரூசல் ஆஃப் ரியாக்ஷன் டு ஸ்டிமுலி தூண்டலுக்கு வினை புரிய தயார் நிலை. சரியான விடை என்ன அப்படின்னா பி. எப்பொழுதும் மனவெழ்ச்சி என்பது உள்ளம் கிளர்ச்சி அடைதல் அல்லது சலனம் அடைதல் அல்லது மனது தூண்டுதல் பெற்றதை தான் நம்ம எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த கோவப்படுறதுக்கு அவங்க பிடித்த செயலை தடை செஞ்சதால், ஒரு மாணவன் கோவப்படுறான் அப்படின்னா அவன் பிடித்த செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது தடை ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு கோபம் ஏற்பட வாய்ப்பு. அதுதான். அதனால் சரியான டெஃபினேஷன் என்ன அப்படின்னாக்கா பி ஆப்ஷன் எமோஷன்ஸ்க்கு. Then one of the most difficult developmental task of early childhood is முன்பிள்ளை பருவத்தில் மிக கடினமான வளர்ச்சிசார் செயல்களுள் ஒன்று. யூஸ்வலாக நம்ம தலைப்பில் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் வளர்ச்சிசார் செயல்கள் பற்றி குறிப்பிட்டது யார் அப்படின்னா ஏவிங் கஸ்ட் என்ற சைக்காலஜிஸ்ட் தான் வளர்ச்சிசார் செயல்களை குறிப்பிட்டார். அவர் சிசு பருவத்தில், முன்பிள்ளை பருவம், பின்பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவத்தில் என்னெல்லாம் வளர்ச்சிசார் செயல்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். அதில் ஆப்ஷன் ஏ பாருங்கள், லேர்னிங் டு ரிலேட்டட் எமோஷ்னலி டு அதர் பீப்புள் மனவெழ்ச்சியுடன் பிறருடன் தொடர்பு கொள்வதை கற்றுக்கொள்ளுதல், பி ஆப்ஷன் லேர்னிங் டு வாக் நடக்க கற்றுக்கொள்ளல், சி லேர்னிங் டு ரீட் படிக்க கற்றுக்கொள்ளல், ஆப்ஷன் டி லேர்னிங் டு ஈட் பை தம்செல்ஸ் தானே உணவு உண்ண கற்றுக்கொள்ளுதல். இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை ஆப்ஷன் ஏ லேர்னிங் டு ரிலேட்டட் எமோஷ்னலி டு அதர் பீப்புள் மனவெழ்ச்சியுடன் பிறருடன் தொடர்பு கொள்வதை கற்றுக்கொள்ளுதல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முன்பிள்ளை பருவத்தில் மிக கடினமான வளர்ச்சிசார் செயல். இன்னொன்று, இந்த முன்பிள்ளை பருவத்தில் முதல்ல உருவாகக்கூடிய வளர்ச்சிசார் செயல் என்ன அப்படின்னா நடக்க கற்றுக்கொள்ளுதல். அதனால் படிக்கிறதுக்கு தானே உணவு உண்ண கட்டுறது இதெல்லாம் எளிமை தான். ஆனால் குழந்தைங்க இந்த மனவெழ்ச்சி பிறரோடு தொடர்பு கொள்றதுல தான் சிக்கல் இருக்கும். தென் தி கேரியர்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன் எனி ஸ்பீசிஸ் ஆர் இதுவும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் மரபு மற்றும் சூழ்நிலை சார்ந்த தலைப்பில் மரபு சார்ந்த தலைப்பின் கீழ் கேட்கப்பட்டது. எந்த ஓர் உயிரின வகையிலும் மரபுநிலை கூறுகளை பரம்பரையாக கடத்தக்கூடியது. ஆப்ஷன் ஏ செல்கள், பி திசுக்கள், ஜீன்கள், சைட்டோபிளாசம். ஜீன்ஸ் சரியானது சார். ஜீன்கள் தான் ஒவ்வொரு குரோமோசோம்களிலும்
டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவினுடைய பகுதிகளை நம்ம ஜீன்கள் என்று அழைப்போம். மனிதன் மற்றும் விலங்கினங்கள், தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் பண்புகளை ஒரு பண்பை ஒரு ஜோடி ஜீன்கள் கட்டுப்படுத்துகின்றன என்று கண்டறியப்பட்டது. தென் இன்ட்ரா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் மீன், இது எங்கிருந்து கேட்கப்பட்டது அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றிய கொள்கையிலிருந்து கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தனி மனிதன் வேறுபாடுகள் என்பது ஆப்ஷன் ஏ டிஃபரன்ஸ் வித்தின் த இண்டிவிஜுவல். பி டிஃபரன்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல், வெவ்வேறு நபரிடையே ஏற்படும் வேறுபாடுகள். சி பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், வெவ்வேறு நபருடைய ஆளுமையை வேறுபாடுகள். டி ஆட்டிடியூட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், வெவ்வேறு நபருடைய மனப்பான்மையின் வேறுபாடுகள். சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ சரியானது. தென் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் would be enhanced through the study of, ஆசிரியரின் விசாரணை ஆர்வத்தை தூண்டக்கூடிய கல்வி. ஆப்ஷன் ஏ ஜென்ரல் சைக்காலஜி பொது உளவியல், பி கிளினிக்கல் சைக்காலஜி மருத்துவ உளவியல், சி எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல், டி எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி பரிசோதனை உளவியல். சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏன்னா ஆசிரியர்னாவே கல்வி தானே, அதனால் கல்வி உளவியல், ஆசிரியரின் விசாரணை என்பது கல்வி உளவியல்.